Guys, welcome to the 13th skill batch. ஸோ இதோட ஸ்கில் பேட்ச் நேம் பார்த்துட்டிங்கன்னா Cloud Run ஃபங்க்ஷன் 3 ways. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி இந்த 2 லேப்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் லேப் ஸ்கில் பேட்சஸ்லாம் நம்ம முடிச்சிருப்போம். ஸோ இதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் ஒனுக்கே ஃபஸ்ட் வந்துடலாம். ஸோ இந்த தேர்ட் ஒன்னை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் ரெண்டுமே டிக் ஆயிரும். ஸோ இப்போ நான் தேர்ட் ஒன்னை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஸோ நம்ம கன்சோலை இன்காக்னேட்டோவில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டிய ஸ்கிரிப்ட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை ரன் ஆகி முடியறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மினிட்ஸ் ஆகும். ஸோ அந்த 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு இன்னொரு ஸ்டெப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸில் இந்த லேப் வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எஸ்ஆர் நோ நம்ம தர வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு y கொடுத்து என்டர் அடிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் இதே மாதிரி உங்களுக்கு எஸ்ஆர் நோ வந்துட்டு கேட்கும். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 7 மினிட்ஸ் ஆகும். ஸோ 7 to 8 மினிட்ஸ் ஆகும். ஸோ எச்சா கூடி ஆகலாம், ஒரு சிலருக்கு சீக்கிரமாகவும் ஆகலாம். ஸோ இந்த ப்ராசஸ் ரன் ஆகி முடியட்டும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டெப் தந்ததுக்கு அப்புறம் தான் அந்த எஸ்ஆர் நோங்கிறத நம்ம தருவோம். ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம்.
ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஸ்லோ கோ ஃபங்க்ஷன்னு எனக்கு இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக டெப்ளாய் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ இந்த ஸ்லோ கோ ஃபங்க்ஷனுங்கிறது டெப்ளாய் பண்ண வந்தோடனே இது டெப்ளாய் ஆகி முடிஞ்ச உடனே நமக்கு ஒரு எஸ்ஆர் நோ கேட்கும். ஸோ அதை நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலராக ஒரு டாஸ்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது என்னன்னு நம்ம பார்க்கோம். இது ஒன்ஸ் டெப்ளாய் ஆனோடனே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு டெப்ளாய் ஆன உடனே உங்களுக்கு ப்ளூ கலரில் இந்த மாதிரி எஸ்ஆர் நோங்கிறது கேட்கும். ஸோ அதை நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு. ஸோ இப்போ ஸ்லோகோ ஃபங்க்ஷன் வந்துட்டு எனக்கு டெப்ளாய் ஆயிடுச்சுன்னு வந்தோடனே எனக்கு ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் டாஸ்க் 6ன்னு இங்கே கேட்கும். ஸோ இதை நம்ம அப்படியே இங்கே கீழே தள்ளி விட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல CLOUD ரன். ஸோ க்ளவுட் ரன் நான் தந்தேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிள் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு மேலே எடிட் அண்ட் டிப்ளாய் நியூ ரிவிஷன் இருக்கும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு இங்கே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணினா இங்கே CPU இருக்கும். ஸோ லெஸ் தென் ஒன்னுங்கிறத 1 நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1 மேக்ஸிமம் வந்துட்டு 4. ஸோ கொடுத்துட்டு டெப்ளாய். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் பார்த்து பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்பை பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு இந்த சைட் லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஒன்ஸ் நீங்கள் இந்த லோட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அங்கே வைன்னு கொடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எனக்கு லோட் ஆகட்டும். ஸோ இங்கே 2 விஷயம் நீங்கள் பண்ணணும். ஸோ CPU வந்துட்டு லெஸ் தென் 1 இருக்கிறத 1ன்னு நம்ம செட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறத வந்துட்டு 1 to 4 ரேஞ்சில் நம்ம செட் பண்ணணும். ஸோ இங்கே எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல Y கொடுத்து என்டர். ஸோ ரிமைனிங் ஸ்டெப்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அந்த ஸ்டெப்பில் ஏதாவது ஒன்று மறந்தீங்கன்னா நம்ம எதுவுமே திருப்பி பண்ண முடியாது. இந்த லேபை ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோ ஃபங்க்ஷன் டெலீட் பண்ணி விட்றது தான். ஸோ இப்போ அந்த ஸ்லோ ஃபங்க்ஷனை டெலீட் பண்ணிட்டு இது வேற நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்துட்டு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரன் ஆகி முடியட்டும். நம்ம ப்ராக்ரஸை செக் பண்ணலாம். ஸோ இது ரன் ஆகிறதுக்கும் உங்களுக்கு ஒரு 1 to 2 மினிட்ஸ் சீக்கிரமாக ஆயிரும். பட் அதுதான் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஒவ்வொருத்தரோட நெட்வொர்க் அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி பொறுத்து தான் அது எக்ஸிக்யூட் ஆகும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லேப் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட ப்ராக்ரஸை செக் பண்ணலாம். ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே நமக்கு மார்க் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். ஸோ நமக்கு இங்கே மேக்ஸிமம் ரெக்வஸ்ட் 100 கேட்டிருக்காங்க. ஸோ அதை மேனுவலாக பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இங்கே போயிட்டு இங்கே ஸ்லோ கன்கரண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அகெயின் இந்த க்ளவுட் ரனுக்கு போயிட்டு ஸோ இங்கே ஸ்லோ கன்கரண்ட் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே எடிட் அண்ட் ரீடிப்ளாய் நியூ வெர்ஷன். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கேயும் CPU 1ன்னு வச்சுக்கலாம். இந்த சைட் ரெக்வஸ்ட் டைம் அவுட்டை நம்ம வந்துட்டு 100 நம்ம செட் பண்ணணும். ஸோ 100 நம்ம செட் பண்ணிட்டோம். இங்கே மேக்ஸிமம் 1 to 4ன்னு வச்சுட்டு டெப்ளாய் கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் டெப்ளாய் கொடுத்தோடனே எனக்கு லோட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எனக்கு முடிஞ்ச உடனே என்னோட ப்ரோக்ரஸை செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம மேக்ஸிமம் ரெக்வஸ்ட்டை நம்ம 100க்கு செட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ CPU லெஸ் தேன் 1க்கு வச்சுட்டோம். ஸோ மேக்ஸிமம் ரெக்வஸ்ட்டை நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே நம்ம ஆஸ்யூஷுவல் 16 வச்சுட்டு டெப்ளாய் கொடுத்துக்கலாம். ஸோ இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு முடிஞ்சது. ஸோ இது லோட் ஆகட்டும். ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ மார்க்ஸுமே எனக்கு அப்டேட் ஆகிருக்கணும். ஸோ எனக்கு மார்க்ஸுமே அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ என் லேப் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சிங்கிள் லேப் பண்ணிங்கன்னா நீங்கள் 3 லேப் முடிச்ச மாதிரி உங்களுக்கு ஆச்சு. ஸோ தேங்க்யூ.